வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் குறித்து பரிசீலிக்கப்படும் என பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப், இலவச சைக்கிள் மற்றும் உணவு தரம் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வீடு, வர்த்தக நிறுவனங்களுக்கான மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை அதிகாரியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மனைவி நடத்தை மீது சந்தேகம் அடைந்து கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்த கணவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் குறித்து பரிசீலிக்கப்படும் என பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப், இலவச சைக்கிள் மற்றும் உணவு தரம் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் இளங்கோ அடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு இலவச லேப்டாப், மிதிவண்டி, ரெயின்கோட் ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து இளங்கோ அடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவினை பார்த்து அதை உண்டு ஆய்வு செய்தார். அப்போது உணவை மாணவர்கள் சாப்பிட்டு பழகிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்த அவர் உணவின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வு குறித்தான கேள்விக்கு மக்களுக்கு அதிக சுமை ஏற்படாதவாறு பரிசீலனை செய்யப்படும் என்றும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு குறித்து ஆய்வு செய்துள்ளோம், குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் புதுச்சேரியில் தொழில் முனைவோர் மாநாடு நடத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் வீடு, வர்த்தக நிறுவனங்களுக்கான மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின் கட்டணம் உயர்வு தொடர்பாக புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பில் வீடுகளுக்கு தற்போது முதல் 100 யூனிட்டுக்கு 2.25 ரூபாய் மின்சார கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இது தற்போது ரூபாய் 2.70 உயர்த்தப்பட்டுள்ளது. 101 முதல் 200 வரை யூனிட் பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின் கட்டணம் 3.25 ரூபாயில் இருந்து 4 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டுக்கு தற்போது வசூலிக்கப்படும் ரூபாய் 5.40 ரூபாய் மின் கட்டணத்திற்கு பதிலாக ரூபாய் 6 வசூலிக்க உயர்த்தப்பட்டுள்ளது. 300 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ரூபாய் 6.80 ரூபாயிலிருந்து 7.50 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் வர்த்தக பயன்பாட்டில் உள்ள உயர் மின் அழுத்த லைன் கட்டணம் தற்போது யூனிட்டுக்கு 50. அதேபோல் வர்த்தக பயன்பாட்டில் உள்ள உயர் மின் அழுத்த HT லைன் கட்டணம் தற்போது யூனிட்டுக்கு 5.60 ரூபாயிலிருந்து 6 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறைந்த அழுத்த தொழிலாளர்களுக்கான கட்டணத்தை 6.35 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை அதிகாரியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை மானியமாக வழங்க அரசு முன்வர வேண்டும், இல்லை என்றால் மாநிலம் ஸ்தம்பிக்கும் வகையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். எங்களே நோண்டி கொடுங்க, எங்களே நீங்க கேபிள் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்னன்னாக்கா கேபிள் ரோடு போறவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஒன்னு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேசணும். புதுச்சேரியில் மனைவி நடத்தை மீது சந்தேகம் அடைந்து கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்த கணவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முத்தரையர்பாளையம் காமராஜர் தெருவை சேர்ந்தவர் பாபு, வயது 55, பால் வியாபாரி. இவரது மனைவி ரதிகலா, வயது 45, தனியார் கம்பெனி ஊழியர். ரதிகலா அனைவரிடமும் சகஜமாக பேசி வந்துள்ளார். இதனால் பாபு மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. கடந்த 26/5/2021 அன்று மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்தார். இதுகுறித்து மேட்டுப்பாளையம் போலீசார்
வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. பாபுவிற்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பளித்தார். மேலும் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் கட்ட தவறினால் மேலும் 3 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜரானார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுகவினர் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அதிமுகவினரின் போராட்டத்தின் காரணமாக மின்துறை தலைமை அலுவலகத்தின் நுழைவாயில் உள்பக்கமாக பூட்டு போட்டு பூட்டப்பட்டது. இதன் அடுத்து நுழைவாயிலின் மீது ஏறி அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பியதால் மின்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் குறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்போது, புதுச்சேரியில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின் கட்டணத்தை 100 யூனிட் வரை இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் உடனடியாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், இல்லை என்றால் மாநில தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகாத வகையில் குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என முதல்வரிடம் நேரு எம்எல்ஏ கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் நேரு எம்எல்ஏ நேற்று சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரி அரசின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துறை கடந்த வாரம் 256 அரசிதழ் பதிவு பெறாத குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வெளியிடப்பட்ட அறிவிப்பில் வினாத்தாள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தாய்மொழியான தமிழை புறக்கணிக்கும் செயல். இந்த தேர்வு தமிழில் நடத்தப்பட வேண்டும். வினாத்தாள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். மாநில அரசு பாடத்திட்டத்தில் இருந்துதான் வினாக்கள் தேர்வு செய்ய வேண்டும். பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பும் அறிவிப்பில் பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 32+3 அதாவது 35 ஆகவும், இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு சட்டப்படியான வயது தளர்வும் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரவுடி மர்டர் மணிகண்டனை காவலில் விசாரிக்க அழைத்து வந்ததால் ரெட்டியார்பாளையம் போலீஸ் நிலையத்திற்கு பூட்டு போட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. உழவர்கரையை சேர்ந்தவர் விமல் கொலை செய்யப்பட்ட ரவுடி தஸ்தான் உறவினர். கடந்த மாதம் 18ஆம் தேதி விமல் வீட்டின் முன்பு சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த 6 நபர்கள் போலீஸ் வருவதை பார்த்து தப்பியோடினர். விசாரணையில் சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டன் உத்தரவுப்படி அவரது உறவினரான நோனாங்குப்பம் பள்ளிக்கூட விதியை சேர்ந்த ரஞ்சித்குமார், பூமியம்பேட்டை பாவன நகரை சேர்ந்த பிரகாஷ்குமார், வானரப்பேட்டை பிரான்சுவா தோப்பு ரவுடி ஜெரால்ட் மற்றும் சார்ஃப் விக்கி, மோகன்ராஜ், பைரவா ஆகியோர் பணம் கேட்டு மிரட்டியது தெரியவந்தது. இதில் ரஞ்சித்குமார், பிரகாஷ்குமார், ஜெரால்ட் ஆகிய மூவரை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டனிடம் விசாரிக்க போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். கைதி மணிகண்டனை ஒரு நாள் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. மர்டர் மணிகண்டனை ரெட்டியார்பாளையம் போலீஸ் நிலையத்திற்கு நேற்று காலை அழைத்து வந்தனர். போலீஸ் நிலையத்திற்குள் அத்துமீறி யாரேனும் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக போலீஸ் நிலைய முகப்பு கேட் பூட்டப்பட்டது. போலீஸ் நிலைய வளாகத்தை சுற்றிலும் சாதாரண உடையில் போலீசார் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அரசின் திட்டங்களை மகளிர் சுய உதவிக் குழுக்கள் முறையாக பயன்படுத்தி பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என சபாநாயகர் செல்வம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம், நல்லவாடு, பூரணாங்குப்பம், ஆண்டியார்பாளையம் ஆகிய பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக் குழு பிரதிநிதிகளுடன் திட்ட ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள KVP ஹாலில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமை வகித்து விருந்தினராக கலந்து கொண்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் மேம்பாட்டிற்காக புதுச்சேரி அரசு செய்து வரும் திட்டங்கள் பற்றி எடுத்துக் கூறினார். மேலும் அரசின் திட்டங்களை மகளிர் சுய உதவிக் குழுக்கள் முறையாக பயன்படுத்தி பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் மற்றும் சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்.
கொம்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மழை அங்கியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மற்றும் ரெயின்கோட் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் மழை கோட்டை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் குமார் உள்பட ஆசிரியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பட்டணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற விழி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருப்பட்டணத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீவிழி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை, அவல் லட்டு, அப்பம், தட்டை, முள்ளு முறுக்கு, வெண்ணெய், பால் திரட்டு, நாட்டு சர்க்கரை போன்றவைகளை படைத்து வழிபடுவர். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்த உரியடித்து விளையாடுவது வழக்கம். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று உரியடியை உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் வில்லியனூர் காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை மாநிலத்தின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஷாலினி சிங் புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையமாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக கிராமப்புற பகுதிகளில் முக்கிய நகரமாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்தை பார்வையிட வருகை புரிந்த அவரை சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டதை தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் டிஜிபி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஆய்வு மேற்கொண்ட டிஜிபி ஷாலினி சிங் அவர்கள் புதுச்சேரியில் முக்கிய பகுதிகளாக விளங்கக்கூடிய வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட வேண்டும், காவல் நிலையத்திற்கு வருகின்ற பொதுமக்களிடம் மரியாதை நிமித்தமாக நடந்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் அளிக்கின்ற புகாரின் பேரில் வெளிப்படைத்தன்மையான விசாரணை மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் இந்நிகழ்வின் போது காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி, காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் காவல் அதிகாரிகள் உடனிருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் திருமண மண்டபம் கட்டும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மிகவும் பழமையான வில்லியனூர் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன், ரங்கமன்னார் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2 பேரிடம் 1.99 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ஹேமா. இவர் சுய தொழில் செய்வதற்காக பல மாதங்களாக ஆன்லைனில் மிஷின் தேடினார். இவரது இன்ஸ்டாகிராம் மூலம் பேக்கிங் மிஷின் இருப்பதாக தகவல் வந்தது. இதை அடுத்து அந்த நபரை தொடர்பு கொண்டு அந்த மிஷினை வாங்குவதற்கு அவர் 1.73 லட்சம் ரூபாயை அனுப்பி ஆர்டர் செய்தார். இந்நிலையில் ஆர்டர் செய்த மிஷினிற்கு பதிலாக அந்த நபர் வேறு ஒரு போலியான மிஷினை அனுப்பி வைத்தார். மேலும் புதுச்சேரி நாதன்பேட்டை சேர்ந்த மணிகண்டன், இவருக்கு மொபைலில் ஒருவர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டிக்கு தனியார் நிதி நிறுவனம் மூலம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கடன் அனுமதி கிடைத்துள்ளது, இதற்கு விண்ணப்பிக்க கட்டணம் கட்ட வேண்டும் என அந்த நபர் கூறினார். அதை நம்பி அவர் 26,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்து 2 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். காரைக்கால் அக்கரை வட்டம் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு கடந்த 3 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவு பெற்று நேற்று விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாகிதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீகோட்டை மாரியம்மன் அருள் பெற்றனர்.
புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உரியடி நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோவில் கோகுலாஷ்டமி விழா நேற்று மூலவர் அபிஷேகம் கிருஷ்ண பஜனையுடன் தொடங்கியது. இன்று உரியடி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவிந்தராஜ பெருமாள் மற்றும் மூலவருக்கு கிருஷ்ணல் அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்று கிருஷ்ண பகவான் முன்னிலையில் பக்தர்கள் உரியடி நடத்தினர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்துடன் கலந்து கொண்டு உரியை அடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கண்ணன் கோதை வேடமணிந்த சிறுவர் சிறுமியர்களுடன் பெருமாள் திருவீதி உலா சென்று பின்னர் கோவிலை வந்தடைந்தார். இந்த கோகுலாஷ்டமி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுவை சுகாதாரத்துறை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஸ்ரீராமலுவுக்கு புதிதாக 2 பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. புதுவை சுகாதாரத்துறை இயக்குநராக ஸ்ரீராமலு பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். அவருக்கு பணி நீட்டிப்பு தர சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை ஆலோசகராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் நிர்வாக சேவைகளை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை மருத்துவ கல்வியில் கூடுதல் நோடல் ஆலோசகராக செயல்படுவார் என்றும் சுகாதாரத்துறை உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றிய மருத்துவர் எம் சித்ரா அங்கு மூத்த தலைமை மருத்துவ அதிகாரியாக நோயாளி பராமரிப்பு பிரிவில் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சுகாதாரத்துறை பிறப்பித்துள்ளது. மதி கிருஷ்ணாபுரம் பட்டாபிராமர் கோவிலில் கோகுலாஷ்டமியையொட்டி நடைபெற்ற உரியடி உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கடலூர் சாலை மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பட்டாபிராமர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் கோகுலாஷ்டமி விழாவையொட்டி நேற்று உரியடி உற்சவம் நடந்தது. இதையொட்டி காலை 8 மணிக்கு சுவாமிக்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்டவற்றால் விசேஷ திருமஞ்சனம் நடந்தது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு உரியடி உற்சவம் நடந்தது. இதில் திரளான சிறுவர்கள் பங்கேற்று உரியடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து சுவாமி திருவீதி உலா நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் குறித்து பரிசீலிக்கப்படும் என பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப், இலவச சைக்கிள் மற்றும் உணவு தரம் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வீடு, வர்த்தக நிறுவனங்களுக்கான மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை அதிகாரியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மனைவி நடத்தை மீது சந்தேகம் அடைந்து கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்த கணவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.